பரலோக பலசரக்கு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆஃப் ஹெவன், ஆவிக்குரிய பல சரக்குகள் பரலோகத்தில் இருக்கிறது. இன்றைய தினத்திலே தேவதூதர்களை பற்றி நான் பேச விரும்புகிறேன். தேவதூதர்கள் எபிரேயத்தில் மாலக் என்றும் கிரேக்கத்தில் ஆங்கிலோஸ் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். வேதாமத்தில் 66 புத்தகங்களில் 34 புத்தகங்களில் தேவதூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பென்டடியூக் என்று அழைக்கப்படுகிற வேதாமத்தின் முதல் 5 நூல்களிலே 34 தடவைகள் தேவதூதர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 5 புத்தகத்தில் 34 தடவை. வெளிப்படுத்தின விசேஷம் என்று வேதத்தில் கடைசி புத்தகத்தில் தேவதூதர்களை பற்றி 82 தடவை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது போக 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 தேவதூதர்களின் பணி அதிகரித்து கொண்டே போகிறது. பஞ்ச ஆகமத்தில் இருந்ததை விட பன்மடங்கு 3 மடங்கு அதிகமாய் தேவதூதர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறார்கள். எல்லாரையும் அவர்கள் பாதுகாக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள். ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டவர்களுக்கு பணிவிடை செய்யும் ஆவிகளாக இருக்கிறார்கள். எல்லோரும் சொன்னாங்க, என்ன பாஸ்டர் என்னெல்லாம் சொல்கிறீங்க, அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி. நம் தேவன் பரலோகத்தை காண்பிக்கும் தேவன். நம் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை பார்க்கும் தேவன். ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார் என்று 6 தடவை வருகிறது. 7வது தடவை முக்கியமாய் வருகிறது. நல்லதென்று கண்டார். காண்கிற தேவனின் பிள்ளைகளாகிய நாமும் காண்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். யோவான் 5:19-20. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். இந்த வசனத்தில் பிதா காண்பிக்கிறார், காண்பிப்பார், கண்டதை இயேசு செய்கிறார். குமாரன் காண்கிறார், பிதா காண்பிக்கிறதை குமாரன் செய்கிறார். தேவன் கண்டார் கண்டார் கண்டார். அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாமும் காண வேண்டும். யூத ஆலயங்களிலே யூத தலைவர்களாகிய ஆபிரகாம் மோசேயை பற்றி பேசாமல் இயேசுவை பற்றி பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்முடைய யூத ஆலயங்கள் திசை திரும்பி தவறாய் போய்கொண்டிருக்கிறது என்று எருசலேமில் உள்ள பிரதான ஆசாரியருக்கு செய்தி வந்தது. உடனே யாரெல்லாம் அந்த தப்பு செய்கிறான்னு அரெஸ்ட் பண்ணி அவங்கள கொண்டு வந்து எருசலேம் கொண்டு வந்து நியாயம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவுன்சிலில் தீர்மானித்தாங்க. தீர்மானித்த உடனே யார் அனுப்புறது? சவுல் சொன்னார், ஐ எம் ஹியர். என் கையில் ஒரு பெரம்பெடுத்து நான் போகிறேன். தமஸ்கு பட்டணத்தில் போய் எபிரேய சிற்றாலயங்களில், யூத சிற்றாலயங்களில் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவார்களோ அவர்களெல்லாம் அடித்து அரெஸ்ட் பண்ணி உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம் பிரதான ஆசாரியர். போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பினார். அவர் போயிட்டு இருக்கும்போது தமஸ்கு சாலையில் இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்தார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். கிபி 12 முதல் 15ஆம் ஆண்டு வரைக்கும் கமாலியலில் பாதத்தில் படித்தவர் இப்பொழுது ஒரு புது தலைவரை தெரிந்தெடுத்தார். ஆபிரகாமை கைவிட்டார். மோசேயை முதற் தலைவராக வைக்காமல் இயேசு கிறிஸ்துவை முதல் தலைவராக வைத்தார். ஏனென்றால் அந்த சாலையில் இயேசு கிறிஸ்து தம்மை சவுலுக்கு அறிமுகப்படுத்தினார். கிபி 32ஆம் ஆண்டு ஸ்தேவான் கல்லறிந்து கொலை செய்யப்பட்டார். அந்த நேரத்திலே ஸ்தேவானுடைய ஆடைகளை கொண்டு வந்து சவுலின் பாதத்தில் வைத்தார்கள். அந்த ஸ்தேவான் கல்லடிப்பட்டும் அவர் பிதாவின் கையில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். இது சவுலினுடைய உள்ளத்தை தொட்டது. இது நடந்த ஆண்டு கிபி 32. கிபி 33ஆம் ஆண்டிலிருந்து 36ஆம் ஆண்டு வரைக்கும் 33, 34, 35, 36 4 years Saul was learning the scripture from through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவே நேரிடையாய் போதித்தார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், எனக்கு தந்தவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அவர் பெற்றவைகளை அவர் சொன்னார். பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு 3 ஆண்டுகள் இருந்தார். ஆனால் பவுல் 4 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவோடு அவர் அரேபியாவில் பாடம் கற்றார். பேதுரு அவரோடு பயணம் செய்து சில வேளைகளில் தான் போதிக்கும் பொழுது கற்றுக்கொண்டார். சவுல் ஃபுல் டைமாக
லெசன் படித்தார். படித்த உடனே அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, பவுல் எழுதுகிற சில காரியங்கள் எனக்கே புரியலை, என்ன சொல்கிறான்னு எனக்கே தெரில அப்படின்னு ஒரு நிருபத்தில் அவர் சொல்லுறத பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2-3-4. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். தூய பவுலடிகளாரே, நீங்கள் எப்பொழுது இந்த அனுபவத்தை சந்தித்தீர்கள்? 2 கொரிந்தியர் நிருபம் எழுதப்பட்ட ஆண்டு கிபி 60ஆம் ஆண்டு. 2 Corinthians was written கிபி 60ஆம் ஆண்டு 2 கொரிந்தியர் எழுதப்பட்டது. அப்போ 14 ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொல்கிறார். 60ல் 14 கழிச்சா எவ்வளவு? 46. சொல்லுங்கள், மனக்கணக்கு 46. 46வது வருடத்தில் இது நடந்தது. நான் பரலோகத்துக்கு போனேன் என்று சொன்னேன். அப்பொழுது 46வது ஆண்டு எப்பொழுது பரலோகத்துக்கு போனீர்கள்? அப்போஸ்தலர் 14-19. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். பட்டணத்தில் கல்லறிந்து செத்து போயிட்டான்னு ஷோரா, பல்ஸை பார்த்து மூச்சு போடுதான் பார்த்து செத்து போயிட்டான்னு தெரிஞ்சு இந்த சடலம் நம்ம ஊரில் இருக்கக்கூடாது, காலை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. செத்த பாடியை இழுத்துட்டு போய் ஊருக்கு வெளியே போட்டுற. அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜேர்னி ஆஃப் பால் வாஸ் ஃப்ரம் 44 BC to 46 BC. Paul was visiting Iconium, Lystra and Antioch. அந்தியோகியா, லிஸ்த்ரா, ஐகோனியம் பட்டணங்களை விசிட் பண்ணார். அந்த நாளில் தான் லிஸ்த்ராவில் நடந்தது. அந்த நேரத்தில் போனேன்னு சொன்னார். எவ்வளவு தேவ தூதர்கள் மொத்தம் தேவன் படைத்தார் என்ற கேள்விக்கு பதில், God has created 10 to the power of 42 number of angels. 10 போட்டு 42 to the power of 42. What do you mean by 10 to the power of 42? 1 போட்டு 42 சைஃபர் போட்டால் அதுக்கு என்னன்னு சொல்ல முடியாது. லட்சமா, கோடியா, மில்லியனா சொல்ல முடியாது. 1 போட்டு எத்தனை சைஃபர்? 42 சைஃபர். அத்தனை ஏஞ்சல்ஸை தேவன் படைத்தார். அத்தனை ஏஞ்சல்ஸை படைத்ததில் 10 to the power of 28 angels remain with Jesus. 1 போட்டு 28 சைஃபர் போட்டால் எவ்வளோ ஏஞ்சல்ஸோ அது இயேசு கிறிஸ்துட்ட இருக்காங்க. 1 போட்டு 14 சைஃபர் போட்டால் எவ்வளோ ஏஞ்சல்ஸோ அவங்க லூசிஃபரோட விழுந்து போனாங்க. விழுந்து போன ஏஞ்சல்ஸ் 1/3. ஸோ 10 to the power of 14 is 1/3 of 10 to the power of 42. இயேசு கிறிஸ்துவோடு பரலோகத்திலே தங்கிவிட்ட தேவதூதர்களின் எண்ணிக்கை 2/3 of the total created angels. That is 10 to the power of 28. 10 to the power of 28 plus 10 to the power of 14 is equal to 10 to the power of 42. This is the total number of angels. தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறார். பாடியெல்லாம் பெயினாக இருக்குது பாஸ்டர், என்னன்னே தெரியல, வயசு 25 தான் அது. உடனே நோ ப்ராப்ளம், 5 seconds I'll make the pain to go அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணா ஊன்னு பிசாசு போனோடனே she is all right. நிறைய பேருக்கு அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே ஆண்டவர் அவர்களுக்கு பதில் தருகிறார். இந்த உலகத்திலிருந்து நம்ம பெறப்படுறோம். I want to tell that journey to heaven. I want to describe the journey to heaven. பூமியின் தளத்திலிருந்து, திருச்சியிலிருந்து டிரான்ஸ்லேஷனில் தான் பரலோகத்துக்கு போக முடியும், டிரான்ஸ்போர்ட்டேஷனோட பரலோகத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் இரத்தமும் மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று வேதம் சொல்வதினாலே I cannot go with my physical body. I go there with my spirit body, spirit man போது. நீங்கள் போனீங்கன்னா, எர்த்துலேருந்து போனீங்கன்னா, ட்ராவல் பண்ணி போனால் யூ கோ பை chariots. எவ்வளோ chariots இருக்குது தெரியுமா உங்களுக்கு? I saw the chariots, lined up chariots. I counted. In a second you can count in heaven. நம்ம ஊர்லாம் 1 2 தான் எண்ணம், அங்கே போனால் டக்குன்னு எண்ணிடலாம். 20,000 சேரியட் இருந்தது. சங்கீத புத்தகம் 68ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும்
ஆயிரம் ஆயிரங்களுமாய் இருக்கிறது. 10,000ங்களும் 1000 ஃபர்ஸ்ட் ஹெவன் என்று சொல்வது எர்த். அது அட்மாஸ்பியர் முடிகிற இடம் 300 மைல்ஸ். பூமியிலிருந்து 300 மைல்ஸ் போன உடனே அதுக்கப்புறம் வர்றது செகண்ட் ஹெவன், 2ஆம் வானம். அந்த 2ஆம் வானம் தான் பிளானட்ரி ஹெவன் என்று அழைக்கப்படுகிறது. மெர்க்குரி, மார்ஸ், யுரானஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, ஜூபிட்டர் போன்ற நவ கிரகங்கள் உள்ள இடம் 300 மைல்ஸ்க்கு மேலே இருக்குது. அதுக்கு பேர் ஸ்டாரி ஹெவன். நட்சத்திர மண்டலங்களும் 9 நவ கிரகங்களும் உள்ள இடம். அது எவ்வளோ தூரம்னு சொன்னால் 150 மில்லியன் லைட் இயர்ஸ், 150 மில்லியன் லைட் இயர்ஸ். ஒரு லைட் இயர் என்றால் எவ்வளோ மைல் என்று நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் 150 மில்லியன் லைட் இயர்ஸ். நம்ம ஆண்டவரை பற்றி கொஞ்சம் படிங்க, எவ்வளோ பெரியவர்னு. 1,86,000 இன்ட்டு 60 செகண்ட்ஸ். ஏன்னா லைட்டினுடைய ஸ்பீட் 1,86,000 மைல்ஸ் பெர் செகண்ட். ஸோ 1,86,000 multiplied by 60 multiplied by 60 into 24 into 365.25. இதுதான் ஒரு லைட் இயர் தூரம். இப்படி 150 மில்லியன் லைட் இயர் தூரம் போயிட்டீங்கன்னா there is a entry point to third heaven. அங்கே போனோடனே you drop, God gives you a new body. அங்கே போன உடனே பரலோகத்திலிருந்து யாரும் பூலோகத்துக்கு வந்தாலும் சரி, பூலோகத்திலிருந்து யாரும் பரலோகத்துக்கு போனாலும் அந்த பாயிண்டில் God gives a new body. கர்த்தர் சரீரத்தை உண்டாக்குகிறார். இயேசு கிறிஸ்து பரலோக வாசியாய் தேவனோடு இருந்தார். அவர் பூலோகத்துக்கு வருகிற நாட்களில் தேவன் அவருக்காய் ஒரு சரீரத்தை உண்டு பண்ணினார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் இயேசு கிறிஸ்து பரலோகவாசி அவர் பூலோகத்துக்கு வரும் பொழுது அவருக்கு ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினார். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் ஒரு சரீரத்தை ஏற்படுத்துகிறார். அந்த சரீரம் ஒரு வித்தியாசமான சரீரம். தொட்டு பார்த்தா உள்ள போது நான் சரீரத்தில் இருந்தேனோ சரீரத்தில் இல்லையோ நான் அறியேன். இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் நியூ பாடி. பரலோகத்தில் நீங்கள் போனாங்கன்னா அவங்க பேசுகிறது அப்படியே இருதயத்தில் எழுதிடுது. யோபுவின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. தேவதூதர்கள் கெம்பீரித்தார்கள். எப்போ? உலகம் உண்டாகிற சமயத்தில். ஏஞ்சல்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு முந்தி சகோதரி ஞானத்தை படைத்தார். Proverbs 8th chapter verse 22. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். ஞானத்தை உலகம் படைப்பதற்கு முன்பு படைத்தார். த ஃபர்ஸ்ட் கிரியேஷன். அதுக்கப்புறம் ஏஞ்சல்ஸ்க்கு அப்புறம் நம்ம உருவமற்ற உயிர் துகள் இருக்குது. அது என்னன்னு கேட்டேன். இதுதான் ஒவ்வொரு நாளும் உலகத்தில் கருத்தரிக்க வரக்கூடிய உயிர். ஆண்டவர் சொன்னார், நீ யாருக்காவது குழந்தை இல்லைன்னா ஜெபம் பண்ணும்போது இந்த ஏரியாவை நினச்சிக்கோ, இந்த ஏரியாவில் ஒன்று ஒரு ஸ்பெக் அவங்களுக்கு பிள்ளையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லு அப்படின்னாரு. பிள்ளை இந்த உலகத்தில் அந்த கருத்தரித்த உடனே அந்த ஃபீட்டஸ் கருத்தரிக்க ஆரம்பித்த அந்த ஃபஸ்ட் டேயில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், the mother has got X factor in the chromosome. Father has got XY factor in the chromosome. So the X factor of mother and X factor of father unites, then girl baby is born. X factor of mother and Y factor of father join, baby boy is born. மதருக்கு 23 குரோமோசோம்ஸ், ஃபாதருக்கு 23 குரோமோசோம்ஸ், ரெண்டும் சேர்ந்து 46 குரோமோசோம். ஆனால் மரியாளுடைய 23 குரோமோசோம் அண்ட் எக்ஸ் ஃபேக்டர், ஹெவன்லி ஃபாதர் 1 ஒய் ஃபேக்டர், அண்ட் Mary conceived Jesus Christ with 23 chromosomes of hair and Y factor chromosome of Father God, and she delivered a baby Jesus Christ without sin.
இயேசுவின் ரத்தத்தை பற்றி ஒரு புக் எழுதியிருக்கேன். அதில் எப்படி மதருடைய ரத்தம் குழந்தைக்கு போகாது ஃபலோப்பியன் டியூபில். ஒன்லி ஃபுட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட், நாட் த பிளட் குரூப். ஸோ தீஸ் ஆர் ஆல் மெடிக்கல் ஃபேக்டர்ஸ். தேர் இஸ் அன் அவுட்லைன் ஃபார்ம். ஏஞ்சல்ஸ்க்கு அவுட்லைன் ஃபார்ம் இருக்குது. அந்த ஏரியா பேர் ஸ்பிரிட்டீமியா, SPRITEMEIA, ஸ்பிரிட்டீமியா. ஸோ these angels, when they come from third heaven to our place, they get a body. அந்த சரீரம் மனிதனுடைய சரீரமாக இருக்கலாம், அந்த சரீரம் ஸ்பிரிட் பீயிங்காக இருக்கலாம். ஆபிரகாமை பார்க்கறதுக்கு 3 பேர் வந்தாங்க. 1 Corinthians chapter 4 verse 9. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் தூதருக்கு வேடிக்கையானோம். We have become spectacles to angels. நம்மளை தூதர்களுக்கு காட்சி பொருளானோம், வேடிக்கையானோம் அப்படின்னு போட்டிருக்கு. இது என்னன்னு புரியல எனக்கு. இதை பற்றி நிறைய விளக்கம் தியோலஜியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை. அவங்ககிட்ட கேட்டேன். அவன் சொன்னாங்க, தேர் ஆர் வாட்சர்ஸ். ஒவ்வொருத்தரையும் பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் வாட்ச் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணும்போது அவங்க பாவத்தை வெறுத்து நீதியில் நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதை போல மனம் திரும்பியவன் பூலோகத்தில் கர்த்தருக்காய் நிற்கும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படுகிறார். அதே நேரத்தில் இன்னொரு இடத்துக்கு போனோடனே அவன் கத்தி தீட்டிகிட்டு இருக்கான் கொலை பண்ணுறதுக்கு. ஓ, இங்கே ஒரு மனுஷன் பாய்சன் குடித்து சாக போகிறன காப்பாற்றுறான், அங்கே ஒரு கொலை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஓ, இது ரெண்டும் இந்த உலகத்தில் தான் இருக்குது அப்படின்னு இந்த 2 பேரையும் வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க பார்க்குறாங்க. இவன் நன்மை செய்கிறானே, இவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவன் தீமை செய்கிறானே என்ன செய்கிறான்னு பார்க்குறான். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், தீமை செய்கிறவன் தீமையாக இருக்கிறான். பார்த்துட்டே இருக்கும்போது அவ்வளோ கொலை பண்ணவன் கடைசியில் இவனை கொலை பண்ணிக்கிறான். தீமை செய்தவன் தீமையை அறுக்கிறான், நன்மை செய்தவன் நன்மையை பெற்றுக்கொள்கிறான். பூலோகத்தில் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது பரலோகத்தில் அவனுடைய பரிசு அங்கே எழுதப்படுகிறது. என் ஆண்டவர் நீதியுள்ளவர் அப்படின்னு சொல்லி கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஸோ தே ஆர் வாட்சிங் ஹியூமன் பீயிங்ஸ் to find out the righteousness of God. Our acts gives proof to angels to prove God is righteous. தேவன் நீதி உள்ளவர் என்பதை நிரூபணம் பண்ணுகிறது வாட்சஸ். நம்ம பார்க்குறாங்கய்யா வாட்சஸ். 1 Corinthians chapter 6 verse 3. தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருக்கிறது எப்படி? தேவதூதர்களின் நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி அங்கே சொல்கிறத பார்க்குறோம். இது என்ன தேவதூதர்கள்னால் வீழ்ந்து போன தேவதூதர்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார். தேவதூதர்கள் மனிதனை விட வல்லமை உடையவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மனிதர்களை தேவதூதர்களை விட அதிகம் நேசிக்கிறார். எபிரேயர் 2 அதிகாரம் 16 ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வான தூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழித்தோன்றல்களுக்கு துணை நின்றார். தேவதூதர்கள் போய் ஃபைட் பண்ணுறாங்க பிசாசோட, தோத்து போகிறாங்க. பிசாசின் கூட்டம் அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது தேவதூதரை. இதை பார்த்தேங்க, எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் கேட்டேன், இதுக்கு பைபிள் வசனம் இருக்கா? ரெவலேஷன் சாப்டர் 9:14. ஐப்ராத் நதினா இங்கிலீஷில் ஈஃப்ரட்டிஸ். ஐப்ராத் நதி ஈஜிப்டில் இருக்க. ஈஜிப்டில் தான் பார்வோன் இருந்தான். அங்கே பயங்கரமான பிசாசுகள் இருக்குது. தேவன் என்ன செய்தார்னா 4 பரலோகத்தின் தூதர்களை அனுப்பி ஐப்ராத் நதியில் நீ போய் பிசாசு இருக்குது அதை விரட்டிட்டு வான்னு அனுப்பினார். 4 தேவதூதர். இந்த 4 தேவதூதன் சண்டை போடுறதுல 4 தேவதூதர்களும் தோற்று போயிட்டாங்க, அரெஸ்ட் ஆகிட்டாங்க. அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் போட்டாங்க. இவங்க சொல்கிறான், ஆண்டவரே நாங்கள் தோற்று போயிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை, விட்டார். லெட் அஸ் ரீட் தட் பேசேஜ், ரெவலேஷன் 9:14. எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதியண்டையிலே
கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அந்த 4 தூதரும் போய் பிசாஸ்ட சண்டை போட்டு தோத்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. யாருனாலும் பிசாசுனால. உடனே ரிலீவ் பண்ணல. ஒரு விசுவாசி ஒரு சோதனைக்குள்ளே இருக்கும்போது, பிசாசு தாக்குதலுக்குள்ளே இருக்கும்போது, அவன் ஜெபிக்கும்போது அவனை சிறை போக விடமாட்டார் தேவன். அவனுக்கு கை கொடுத்து உதவுவார். அவர் நம் பேரில் வைத்திருக்கிற அன்பு எல்லையற்ற அன்பாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக உடன்படிக்கை பெட்டியில் மேலே இருக்க அந்த மூடிக்கு பேர் என்னது? கிருபாசனம். அந்த கிருபாசனத்தில் ஒரு கேருப் இப்படியும் இன்னொரு கேருபீன் இப்படியும் அதை மறைச்சிக்கிட்டு இருக்கும். அது என்ன பார்க்கணும்னு சொன்னால், அந்த கிருபாசனத்திலேருந்து இப்படி ஒரு ஏஞ்சல், இப்படி ஒரு ஏஞ்சல், இங்கே கிருபாசனம். என்ன பார்க்கணும்னு சொன்னால், மன்னாவை கொடுத்தாரு ஆண்டவர். இவங்க என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்க. 10 கட்டளை கொடுத்துட்டாங்க ஆண்டவர். அதை அவங்க மீறிட்டாங்க. ஆரோனின் கோல் தேவனுக்கு எதிர்த்து நின்னாங்க. இந்த 3யும் மனிதன் செய்த பாவத்துக்கு அடையாளமாக அங்கே வச்சுருக்கு. அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க கண்ணு தெரியாதபடி, பார்க்காதபடி ஆசாரியன் வந்து அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளித்த உடனே இவங்க அந்த பாவத்தை பார்க்கல, மூடியை தான் பார்க்குறாங்க. இந்த உடன்படிக்கை பட்டியல் உள்ள கிருபாசனம் ஓராண்டுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது. அந்த கேருபீன்கள் அந்த பாவத்தை பார்க்கல, இவங்க மீறுதலை பார்க்கல. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் நித்திய கிருபாசனமாக இருக்கிறார். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 20 verse 12. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து நிரந்தரமான கிருபாசனம். அவர் இங்கே படுத்து, அவர் உயிர் தெழுந்து போயிட்டாரு, கிருபாசனம் போயிடுச்சு. இங்கே தலைமாட்டில் நிற்கிறது மீகாவேல், கால் மாட்டில் நிற்கிறது கேப்ரியல். கிருபாசனத்துக்கு ஏன் தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் இருந்தாங்க? இவர் தான் கிருபாசனம். அந்த கிருபாசனம் 1 year பாவத்தை மன்னிச்சுது. இது நிரந்தரமாக மன்னிச்சிருச்சு, போயிடுச்சுப்பா. அதனால இங்கே அவர் இல்லை, பாவத்தை பார்க்க பாவம் இல்லை. எங்கே போச்சு? எல்லாத்தையும் அவர் ரத்தம் கழுவி விட்டது. 1 கொரிந்தியர் 11:10. ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். வான தூதர்களை முன்னிட்டு பெண் அதிகாரத்தின் அடையாளமாக தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். தேவதூதர்களின் நிமித்தம் முக்காடு போடணும்னு சொல்கிறீங்களா? என்னது? கோ டு ஜெனிசிஸ் சாப்டர் 6 verse 3 and 4. கொஞ்சம் பின்னணி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் கேளுங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இந்த பக்கத்தில் நோவா பேழை செய்துக்கிட்டு இருக்கான், இளச்சி பேழை செய்துக்கிட்டு இருக்கான் நோவா. இந்த பக்கத்தில் நிறைய மக்கள் இருக்காங்க. there were so many beautiful girls. அங்கே இருக்கிற ஏஞ்சல்ஸ் பார்த்தாங்க. இந்த கேர்ள்ஸ் போகும்போது அவங்களுடைய முடியை பார்த்தாங்க. தலையிலிருந்து கால் வரைக்கும் முடி, பியூட்டிஃபுல் ஹேர். ஹேர் இஸ் அ வேர்ச்சியூ ஃபார் த விமென். அதுதான் தலைமுடி தான் அவங்களுக்கு. இது பொண்ணு பார்க்கும்போது தலைமுடியை பார்ப்பாங்க. இது நீண்ட தலைமுடியாக இருக்குது, நல்லா பொண்ணு, சரின்னுவாங்க. ஆனால் அவங்க வந்து முக்காட் போடணும். இந்த ஏஞ்சல்ஸ் என்ன செய்தாங்க? பார்த்த உடனே அவங்களுக்கு மேலே ஆசை வந்துடுச்சு. ஆசை வந்தனால என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அவர்களோடு உறவு கொண்டு ராட்சத இனத்தை, பெனைஹா எலோஹிம், sons of God. Angels were called sons of God. We are also called sons of God. Angels are called sons of God. Job chapter 1 verse 6 இருக்கும்னு நினைக்கிறேன். நாளிலே தேவபுத்திரர். தேவபுத்திரர் யாரு? ஏஞ்சல்ஸ். அடுத்தது, கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். 355 angels fell and giants were born. நிறைய ஜெயண்ட்ஸ் செத்து போயிட்டாங்க. 175 ராட்சதர்கள் பிழைத்திருந்தாங்க. ஆனால் இந்த 175 ராட்சதர்களும் அந்த வீழ்ந்து போன 355 தேவதூதர்களும் வீழ்ந்து போனோன்னே பிசாசு ஆயிட்டாங்க. என்றைக்கு அவங்க கர்த்தரை மீறி அவருடைய ஃபஸ்ட் எஸ்டேட்டை விட்டு தப்பு செய்தாங்களும் இதாகிட்டாங்க. இங்கே பேழை செய்கிறாரு ஆண்டவர், சொல்கிறாரு பாவம் பெருக ஆரம்பிச்சிச்சு. இந்த 355 பேரை போய் எத்தனை பேரை கெடுக்க போகிறாங்களோ அப்படியே இன்னும் கொஞ்ச நாளில் இயேசு கிறிஸ்து வராதபடி மனுக்குலமே பயங்கர பாவத்துக்குள்ளே போயிடும். இயேசு கிறிஸ்து வர முடியாது. அதுக்கு தான் இந்த தேவதூதர்களை பிசாசு பயன்படுத்துகிறான். 355 பயன்படுத்தி ராட்சல் பண்ணலாம். உடனே
பேழையை அவன் ஆயத்தப்படுத்தினான் சந்தோஷமாக. அந்த அந்த காலத்தில் அந்த ஊரில் நீதியாக இருந்தது 8 பேர். நோவா, சேம், காம், யாப்பேத், 3 ஆண் பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகளுடைய மனைவிமார், அதுக்கப்புறம் 6, 2, 8 பேர். 8 பேருக்கு தேவன் அந்த பேழை செய்து, யூ ஆர் பியூர் ஸ்டாக், கெட் இன் டு த ஆர்க், மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 பேரை காப்பாற்றினதுனால தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வர முடிஞ்சுது. ஆகவே இந்த உலக சரித்திரத்தில் என்ன நடந்தது என்ற காரியங்களை எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் என்று பார்க்கும். அப்போ இந்த தேவதூதர்கள் எங்கே இருக்கிறார்கள்? 2 Peter chapter 2 verse 4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. அந்தகார சங்கிலி கிரேக்கத்தில் செய்ரா ஹியூபோஸ் டாட்டரு, செய்ரா டூபோஸ் டாட்டருன்னு போட்டிருக்கு. அந்தகார சங்கிலி, டார்க்னஸ் செயினில் கெட்டி போட்டார். அப்போ அந்த தேவதூதர்கள்லாம் நம்ம கெடுத்துட்டோம், ஐயா இந்த மனுக்குலத்தையே கெடுத்துட்டோம், இயேசு கிறிஸ்து வர முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்து மரணம் பாதாளம் என்பதற்கான சாவியை எடுத்துக்கொண்டு அவங்ககிட்ட போய் சொல்கிறாரு, ஏய் நீ ஜெயிக்கலை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள 355 ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார். இந்த ஆவிகள் யாரு? நோவா இந்த பக்கம் வேலை செய்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பாவம் செய்தவங்க. 20ஆம் வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, புரிந்து கொள்கிறீர்களா இந்த சத்தியத்தை? பாவத்தில் வீழ்ந்து போன அந்த தூதர்களை இருளின் சங்கதியினால் கட்டி வைத்திருக்கிறார். நாமும் பாவத்திற்கு விலகி பரிசுத்தத்திலே வாழ கர்த்தர் நம்மை உதவி செய்வார்.